Next example 5.13 page number 206. If x, 3, 6, y, 8, 2 and 9, 4 are the vertices of a parallelogram taken in order, then they find the value of x and y. Let a of x, 3, b of 6, y. இப்போ வந்து சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேரலோகிராம் சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பேரலோகிராமோட வேர்டிசஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணிக்காங்க. எக்ஸ், 3க்கு ஏனும், y 6, yக்கு பீனும், 8, 2க்கு சீனும், 9, 4க்கு டீனும் அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பக்கத்தில் வரைஞ்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஒட்டி சொல்லியாச்சா? இப்போ நமக்கு வந்து பேரலோகிராம் பற்றி என்ன தெரியும்? டயகனல்ஸ் ரெண்டுமே வந்து ஈச் அதராக இருக்கும். ஸோ நமக்கு டயகனல்ஸ் எப்படி தெரியும்? ஏசி ஈக்குவல் டு பிடி. ஓகேவா? பேரலோகிராமோட டயகனல்ஸ் வந்து ஈச் அதர் ரெண்டு சேமாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸுங்கிற சைட்ஸ் ஆலுமே சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏசி ஈக்குவல் டு நமக்கு பிடி. ஸோ நமக்கு இதில் எப்படி கேல்குலேட் பண்ணணும்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியையும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியையும் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசிக்கு ஒன்று ரைட் சைடில் அவங்க வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிக்காங்க. மேம் இந்த இடத்துல வேல்யூ எழுதியிருக்கேன். ஏ ஆஃப் எக்ஸ், 3, பி ஆஃப் சி. ஏன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏவோட வேல்யூவையும் சியோட வேல்யூவையும் தான் இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசிக்கு கீழே அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ், 3. சியோட வேல்யூ 8, 2. நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. உன்னோட ரைட் சைடில் b யோட வேல்யூ டியோட வேல்யூவை தான் அவங்க மிட் பாயிண்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ் அந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ 7, ஒயோட வேல்யூ 1. ஓகேவா?